தங்கப் பிள்ளையே, நீ இந்த எருக்கம் பூவை தொட்டு விட்டாய். இனி உன் கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. ஆம், இந்த வாராகி சொல்வதை முழுமையாக கேளுங்கள். என் தங்கமே, நீ கடன் பிரச்சனையால் இவ்வளவு காலம் அவதிப்பட்டாய். இந்த எளிமையான பரிகாரம் செய்ய உன் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். இந்த வாராகி சொல்கிறேன், இது சத்திய வாக்கு என் தங்கமே. இன்றைய உலகளாவிய பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த கடன் பிரச்சனை உள்ளது. அதை அடைக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் போராடிக் கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முடிவில் மீண்டும் கடன் என்னும் அரக்கனின் பிடியில் சிக்கி சின்னா பின்னம் தானாகி விடுகிறோமே தவிர அதிலிருந்து வெளிவந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடிவதில்லை. இந்த கடனால் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த பரிகாரம் செய்தும் பலன் இல்லை என்பவர்கள் இந்த பரிகாரத்தின் மூலம் நல்ல பலனை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கடன் அடைய நாம் செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும், இரண்டுக்குமே உரிய தினம் செவ்வாய்க்கிழமை தான். ஆகையால் இந்த பரிகாரத்தையும் செவ்வாய்க்கிழமை அன்று செய்வது மிக மிக சிறந்தது. அதிலும் மார்கழியின் இந்த செவ்வாயில் இந்த பரிகாரத்தை தொடங்கினால் மிகவும் நல்லது. இந்த பரிகாரத்திற்கு ஒரு பிங்க் நிற துணியும் 2 வெள்ளெருக்கு பூவையும் தயாரா செய்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்து விடுங்கள். அதுதான் நல்ல பலனை தரும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் முதலில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு இந்த துணியை பூஜை அறையில் விளங்கின் முன்பாக விரித்து வைத்து விடுங்கள். அதில் சிறிதளவு மஞ்சள், குங்குமம் இரண்டையும் போட்டு பிறகு 2 எருக்கம் பூவை வைக்க வேண்டும். அடுத்ததாக 11 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். இதற்கு 11 ரூபாய் நாணயத்தை தயாராக வைத்து விடுங்கள். இப்போது இதை ஒரு முடிச்சாக கட்டி விடுங்கள். இந்த முடிச்சு உங்கள் கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவர்களை மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய கடன் அடைய வேண்டும் என்று மனமார பிரார்த்தனை